சரவணன் சார் வீட்டில் நடந்த ஒன்றை ஒரு முறை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அவருடைய அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரும் நினைவில்லை, அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு, அவங்க பேரை போட்டு லெட்ரு வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மேனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பேரை வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா கணவர் அடி என்று கூப்பிடுகிறார், அம்மானு கூப்பிட்றாங்க, ஆயான்னு கூப்பிட்றாங்க, பாட்டின்னு கூப்பிட்றாங்க. பேரே இல்லாதவளாக ஒரு பெண்மணி ஒரு 80 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே வசித்திருக்கிறார். அப்படி இருந்த தலைமுறை பெண்கள் கான்ஃப்ளிக்டே இல்லாமல் இருந்தாங்க. அப்படி இனிமேல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எந்தெந்த முரண்களோடு நான் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒரு முரண் வந்துட்டா எப்பவுமே சண்டை தான் வழியா? இல்லை, சண்டைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அவன் அவ்வளோ கேட்குறான், நான் இவ்வளோ கேட்குறேன், நீ வேணா கூடுதலாக 2 எடுத்துக்கோப்பா, ஆனால் சண்டை போடாமல் இருக்கலாம். இது வந்து காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸை செய்யலாமா என்றால் செய்யலாம். பெரும் போர்களை தடுப்பதற்காக செய்யலாம், மிக பெரும் போர்களை. இப்போ காசா ஸ்ட்ரிப்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் வந்து குழந்தைகளும் பெண்களும் அந்த இடத்துல இந்த லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளிலே வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. நான் இப்படி உலகத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது நாம் சிரிக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், சந்தோஷமா இருக்கோம். இது மானுடத்தினுடைய கோரமான முகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் எப்படி சார் ஒரே ஒரு நாள்ல வெளியில போவான்? எங்க போவான் அவன்? அப்போ சண்டை போடுகிற 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க டிமாண்ட்ஸை விட்டு கொடுத்திருந்தா 10 லட்சம் பேர் வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் வராம இருக்குல்ல. ஆனா ஒத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். இதற்கான முன்னுதாரணம் நம்முடைய மண்ணில், நம் தர்மத்தில் இருக்கிறது. கண்ணன் தூது போனான் குருட்சேத்திர போரை தடுத்து நிறுத்துவதற்காக. போகும்போது என்ன டிமாண்டோட போனான்? ஒரே ஒரு டிமாண்ட் தான். இந்திரபிரஸ்தம் தான் அவர்களுடைய ஊரு. அதை தூதாட்டத்தில் அவங்க இழந்துட்டாங்க. 13 வருஷம் நீ சொன்ன மாதிரி காட்டில் போய் இருந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அந்த இந்திரபிரஸ்தத்தை திருப்பி கொடு. இதை கேட்க தானே கண்ணன் தூது போனான். என்னங்க, மகாபாரதம்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தில், அதில் கிருஷ்ணர் வந்தார், இந்த ரேஞ்சில் இல்லையே. தூது போன கண்ணன் துரியோதனனிடம் கேட்டா, இந்திரபிரஸ்தத்தை நீ திருப்பி கொடுப்பது தானப்பா நீ சொன்ன வார்த்தைக்கு மரியாதை என்று கண்ணன் கேட்டான். துச்சாசனன் அது என்ன பதில் சொன்னா, எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான். துரியோதனன் அவன் துச்சாசனன் சொன்னதை ஆமோதித்து சொன்னான், திருப்பி கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? கேட்கிற அந்த 5 பேரும் எங்கள் வம்சத்தில் பிறந்தவர்களே இல்லை என்று குந்தியினுடைய ஒழுக்கத்தை பற்றி தப்பா பேசினான். கண்ணன் வந்து குந்தி வந்து கண்ணனுக்கு அத்தை, தன்னுடைய சொந்த அத்தையை பற்றி இப்படி பேசுவதை கண்ணன் கேட்ட பிறகும் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டார். சரிப்பா, இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க வேணாம், 5 கிராமங்களையாவது கொடுன்னு கேட்டார். இப்போ இந்த கதையை படிக்கிற போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? என்னையா இந்திரபிரஸ்தத்தை அவன் கொடுக்க மாட்டேன்னா உடனே 5 கிராமம்னு இறங்கி வந்துட்ட, என்ன காம்ப்ரமைஸ் இது? கேவலமா இல்லை? நீ சாமி தானே, வெட்ட வேண்டி தானே? இல்லை, கடவுளினுடைய தொழில் விதியோடு போராடுவது அல்ல. இயன்ற வரை அறத்தை இந்த மண்ணில் நிலைக்க செய்வது கடவுளினுடைய தர்மம். கண்ணன் அதனாலதான் கேட்டாரு, அவர்களுக்கு கால் ஊன்ற ஒரு நிலம் வேண்டாம், அவ்வளவுதான். அரச பதவி வேண்டாம், செல்வம் வேண்டாம், அதிகாரங்கள் வேண்டாம், கால் ஊன்ற நிலம், 5 பேருக்கு 5 கிராமங்களை கொடு என்று கண்ணன் கேட்டார். This is what I call as a compromised solution. இதுக்கு மாத்திரம் துரியோதனன் ஒத்துக்கொண்டிருந்தால் இத்தனை பெரிய போரும், அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? 100 கௌரவர்கள் இறந்தார்கள். அதை விடுங்க, அந்த 100 கௌரவர்களுடைய 100 சின்ன சின்ன பிள்ளைகளும் தானே இறந்து போனார்கள். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். வம்சமே இல்லாம குரு வம்சமே போச்சு, பூண்டோடு அழிந்தது. இதை மாற்றுவதற்காக கண்ணன் செய்து கொண்ட ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா 5 ஊரே கூட. அதுவும் நடக்கல. ஆனால் அதுவும் நமக்கு ஒரு பாடம் நண்பர்களே. சரி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அடுத்தது என்ன செய்வது? அதை அவாய்ட் பண்ணி போகுதா, அக்செப்ட் பண்ணிக்குதா, இல்லை அதோடு நேரடியாக போராடுவதா என்ற 3இல்
எது இங்கே ஒர்க் அவுட் ஆகுன்ற முடிவை எடுக்கணும். சில சமயம் நான் சொன்ன மாதிரி பைபாஸில் போகணும், அது வீட்டுக்காரமோட முறைன்னு வந்தால் அதை தான் செய்யணும். இது மட்டும் செய்யலைன்னு செய்யுங்க. இனிமேல் பைபாஸில் போயிட்டு சரிம்மா சரிம்மா அப்படிதாம்மா. சில சமயம் கான்ஃப்ளிக்ட்டுக்கே போகக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. காரை ஏன் இங்கே நிறுத்துற என்றால், ஐயா நான் காரை எடுத்து விடுகிறேன் ஐயா, அவ்வளோதான் சொல்லணும். ஓ நான் யாரு தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அடுத்த நாள் கார் இருக்காது உங்களுக்கு. அவன் அப்படித்தான். அவனோடு போராடுவதால எனக்கு எதுவும் எஞ்சாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈகோ கொஞ்சம் இடிக்கும், வேற வழி இல்லை சாமி, வேற வழி இல்லை. பெர்னாட் ஷா அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். 2 பேர் சின்ன பாதை, பெர்னாட் ஷாவும் இன்னொருத்தரும் முட்டிக்கிற மாதிரி வந்துட்டாங்களாம். ஒருத்தர் நகர்ந்தாதான் ஒருத்தர் போக முடியும். அந்த ஆள் தகராறு பிடிச்சாள். அவன் பெர்னாட் ஷாவை பார்த்து சொன்னான், ஐ டோன்ட் கிவ் வே டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். பெர்னாட் ஷா தள்ளி நின்றுக்கிட்டு நீங்கள் போகலாம், பட் ஐ கிவ் வே டு ஃபூல்ஸ் என்று சொன்னாராம். இப்படிதான் மனசில் வெளியில் சொல்லிடாதீங்க. அந்த ஆள்கிட்ட போய் ஐ டேக் அவுட் கார் வென் ஃபூல்ஸ் ஆஸ்க் மீ டு டேக் இட் அவுட் சொல்லிடாது. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சம் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா சமூகம் அப்படி இருக்கிறது. இங்கே படிப்பு இல்லாதவர்கள்னு நான் சொல்லுவது கல்வி அறிவை சொல்லலை. ஆனால் எந்த கல்வி அடக்கத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கல்வியை கற்காதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், அதிகாரம் கையிலே இருக்கிற ஒரே காரணத்தினால யாரையும் நான் கேள்வி கேட்க முடியும் என்று தேவையில்லாத துணிச்சலோடு இருக்கிறவர்கள் பல்கி பெருகியிருக்கிற ஒரு சமூகத்தில் அறிவுள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், அடக்கம் உடையவர்கள் கொஞ்சம் அடங்கித்தான் போக வேண்டி இருக்கிறது. வேற வழி இல்லை சார். நமக்கு எல்லாரோடையும் சண்டைக்கு போவேன், நிக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு இடத்துல முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப பிடித்த கதை. திஸ் இஸ் a life lesson for us. அதனால நான் இதை சொல்றேன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது ஒரு காட்டில். கழுதை சொல்லிச்சு புல்லு நீல கலர்ல இருக்குன்னு சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, ஐய லூசா நீ, கிரீன் கலர்ப்பா புல்லு. கழுதை சொல்லிச்சு, கொன்றுவேன், நீல கலர்ல இருக்கு புல்லு, நீ பச்சைன்ற. நீ 3 நாள் சண்டை போடுது ரெண்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் சிங்கராஜாட்ட தீர்ப்புக்கு போனாங்க. சிங்கராஜா அங்கே உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில். இங்கிருந்து 2 போகும்போது கழுதை சொல்லிச்சு, மகாராஜா தயவு செஞ்சு என் பிரச்சனையை கேளுங்க. இந்த புலி சொல்லுது இந்த புல்லு பச்சை கலர்னு சொல்லுது, நான் சொல்றேன் நீல கலர்னு, நீங்க என்ன சொல்றீங்க? சிங்கராஜா அங்கிருந்தே சொன்னார், புல்லு தானே, நீல கலர் தான். அதைத்தான் நான் சொல்றேன் மகாராஜா. இவன் கேட்க மாட்டேன், இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுதை. சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார், புலிக்கு தண்டனை 3 வாரம் நீ வாயை திறந்து பேசக்கூடாது. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கலை. புல்லு நீல கலர்னு பாடிக்கிட்டே போயிடுச்சு. புலி சொல்லிச்சு, மகாராஜாவின் சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசலாமா? பேசு. புல்லு என்ன கலரு? பச்சை கலரு. அதைத்தானே நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? நீ கலர் சொன்னதுக்கு தண்டனை இல்லை, ஒரு கழுதையோடு நீ சண்டை போட்டிருக்கல, உனக்கு அதுக்கு தான் தண்டனை. நீ எவ்வளவு பெரிய விலங்கு, நீ உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, முக்கியமான எவ்வளவு வேலையெல்லாம் வச்சிருக்க, எல்லாத்தையும் விட்டு ஒரு கழுதையோடு சண்டை போட்டதுக்கு 3 வாரம் உனக்கு தண்டனை. நீ சண்டை போட்டா கூட பரவாயில்ல, அந்த விஷயத்தை என்னுடைய தீர்ப்புக்கு வேற எடுத்துட்டு வந்த பாரு, அதுக்கு கூடுதலா 2 வாரம் தண்டனை. முட்டாள்கள் கொக்கரிக்கிற இடத்திலே புத்தியுள்ளவர்கள் பேசாமல் போவது அவர்களுடைய பலவீனத்தை காட்டவில்லை, அவர்களுடைய அறிவை காட்டுகிறது. So some conflicts you have to avoid. அதுக்கு போகவே கூடாது. நம்ம அதுக்குன்னு வாழ்க்கையில் எல்லா கான்ஃபிளிக்ட்ஸில் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் விமன் அப்படி இருந்தாங்க. நம்முடைய பாட்டிலாம் அப்படி இருந்தாங்க. வாயை திறந்து கூட எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அபிப்பிராயம் என்று ஒன்று அவர்களுக்கு இருப்பதாகவே தெரியாது. ஏவிஎம் சரவணன் சார் வீட்டில் நடந்த ஒன்றை ஒரு முறை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரும் நினைவில்லை, அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. அவங்க பேரை போட்டு லெட்ரு வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மேனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பேரை வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா கணவர் அடி என்று கூப்பிடுகிறார், அம்மானு கூப்பிட்றாங்க, ஆயான்னு கூப்பிட்றாங்க, பாட்டின்னு கூப்பிட்றாங்க. பேரே இல்லாதவளாக ஒரு பெண்மணி ஒரு 80 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே வசித்திருக்கிறார். அப்படி இருந்த தலைமுறை பெண்கள்
கான்ஃப்ளிக்டே இல்லாமல் இருந்தாங்க. அப்படி இனிமேல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எந்தெந்த முரண்களோடு நான் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒரு முரண் வந்துட்டா எப்பவுமே சண்டை தான் வழியா? இல்லை, சண்டைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அவன் அவ்வளோ கேட்குறான், நான் இவ்வளோ கேட்குறேன், நீ வேணா கூடுதலாக 2 எடுத்துக்கோப்பா, ஆனால் சண்டை போடாமல் இருக்கலாம். இது வந்து காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸை செய்யலாமா என்றால் செய்யலாம். பெரும் போர்களை தடுப்பதற்காக செய்யலாம், மிக பெரும் போர்களை. இப்போ காசா ஸ்ட்ரிப்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் வந்து குழந்தைகளும் பெண்களும் அந்த இடத்துல இந்த லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளிலே வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. நான் இப்படி உலகத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது நாம் சிரிக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், சந்தோஷமா இருக்கோம். இது மானுடத்தினுடைய கோரமான முகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் எப்படி சார் ஒரே ஒரு நாள்ல வெளியில போவான்? எங்க போவான் அவன்? அப்போ சண்டை போடுகிற 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க டிமாண்ட்ஸை விட்டு கொடுத்திருந்தா 10 லட்சம் பேர் வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் வராம இருக்குல்ல. ஆனா ஒத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். இதற்கான முன்னுதாரணம் நம்முடைய மண்ணில், நம் தர்மத்தில் இருக்கிறது. கண்ணன் தூது போனான் குருட்சேத்திர போரை தடுத்து நிறுத்துவதற்காக. போகும்போது என்ன டிமாண்டோட போனான்? ஒரே ஒரு டிமாண்ட் தான். இந்திரபிரஸ்தம் தான் அவர்களுடைய ஊரு. அதை தூதாட்டத்தில் அவங்க இழந்துட்டாங்க. 13 வருஷம் நீ சொன்ன மாதிரி காட்டில் போய் இருந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அந்த இந்திரபிரஸ்தத்தை திருப்பி கொடு. இதை கேட்க தானே கண்ணன் தூது போனான். என்னங்க, மகாபாரதம்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தில், அதில் கிருஷ்ணர் வந்தார், இந்த ரேஞ்சில் இல்லையே. தூது போன கண்ணன் துரியோதனனிடம் கேட்டா, இந்திரபிரஸ்தத்தை நீ திருப்பி கொடுப்பது தானப்பா நீ சொன்ன வார்த்தைக்கு மரியாதை என்று கண்ணன் கேட்டான். துச்சாசனன் அது என்ன பதில் சொன்னா, எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான். துரியோதனன் அவன் துச்சாசனன் சொன்னதை ஆமோதித்து சொன்னான், திருப்பி கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? கேட்கிற அந்த 5 பேரும் எங்கள் வம்சத்தில் பிறந்தவர்களே இல்லை என்று குந்தியினுடைய ஒழுக்கத்தை பற்றி தப்பா பேசினான். கண்ணன் வந்து குந்தி வந்து கண்ணனுக்கு அத்தை, தன்னுடைய சொந்த அத்தையை பற்றி இப்படி பேசுவதை கண்ணன் கேட்ட பிறகும் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டார். சரிப்பா, இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க வேணாம், 5 கிராமங்களையாவது கொடுன்னு கேட்டார். இப்போ இந்த கதையை படிக்கிற போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? என்னையா இந்திரபிரஸ்தத்தை அவன் கொடுக்க மாட்டேன்னா உடனே 5 கிராமம்னு இறங்கி வந்துட்ட, என்ன காம்ப்ரமைஸ் இது? கேவலமா இல்லை? நீ சாமி தானே, வெட்ட வேண்டி தானே? இல்லை, கடவுளினுடைய தொழில் விதியோடு போராடுவது அல்ல. இயன்ற வரை அறத்தை இந்த மண்ணில் நிலைக்க செய்வது கடவுளினுடைய தர்மம். கண்ணன் அதனாலதான் கேட்டாரு, அவர்களுக்கு கால் ஊன்ற ஒரு நிலம் வேண்டாம், அவ்வளவுதான். அரச பதவி வேண்டாம், செல்வம் வேண்டாம், அதிகாரங்கள் வேண்டாம், கால் ஊன்ற நிலம், 5 பேருக்கு 5 கிராமங்களை கொடு என்று கண்ணன் கேட்டார். This is what I call as a compromised solution. இதுக்கு மாத்திரம் துரியோதனன் ஒத்துக்கொண்டிருந்தால் இத்தனை பெரிய போரும், அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? 100 கௌரவர்கள் இறந்தார்கள். அதை விடுங்க, அந்த 100 கௌரவர்களுடைய 100 சின்ன சின்ன பிள்ளைகளும் தானே இறந்து போனார்கள். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். வம்சமே இல்லாம குரு வம்சமே போச்சு, பூண்டோடு அழிந்தது. இதை மாற்றுவதற்காக கண்ணன் செய்து கொண்ட ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா 5 ஊரே கூட. அதுவும் நடக்கல. ஆனால் அதுவும் நமக்கு ஒரு பாடம் நண்பர்களே. சில சமயம் பெரும் போர்களை தவிர்ப்பதற்காக சின்ன சின்ன சண்டைகளில் நாம் விட்டு கொடுக்கலாம். Choose your battles. எல்லாத்துக்கும் நான் சண்டைக்கு போய் ஆளா நிற்பேன்னா எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு நீ திரும்பி வர வேண்டியதுதான். சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எது நமக்கு மிக முக்கியமோ அது போங்க. அப்போ அதுவும் நடக்கலைன்னா கடைசி கட்டம் தான் சண்டைக்கு போகிறது. சண்டைக்கு போயிட்டியாம் அவனே, நாள் சொன்னப்போ அவன் ரொம்ப அடிக்கிறான், இவ்வளோ அடிப்பானே எனக்கு தெரியாது, திரும்பி வந்து அதை விட கேவலம் எதுவும் இல்லை. சண்டைக்கு போனியோ கடைசி மட்டும் நின்று சண்டை போடும். பாதியில் திரும்பி வருது, இப்போ இன்னொருத்தனோட போய் ஓடி போய் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் சண்டை கிடையாது.
அதனால்தான் போரை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்கணும். ஆனால் போர்னு போயிட்டா ஒரே ஒரு விதி தான் உண்டு. 3 விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. 3 விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும். 1, நெருப்பு. பற்றி எரிகிற நெருப்பை அணைக்கிற போது கொஞ்சம் நெருப்பு தானே இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பாவம் போனா போகுது, அது மாத்திரம் எரியட்டும் திரும்பி வர முடியாது. நெருப்பை முற்றாக அணைக்க வேண்டும். 2, நோய். நோயை முற்றாக தீர்க்க வேண்டும். டாக்டர் இருக்காரு, கேட்டால் சொல்லுவார். இன்னும் பாதி இன்ஃபெக்ஷன் இருக்கு, இருந்தாலும் நீங்க இந்த பில்லெல்லாம் கட்டி வைத்து கஷ்டப்படுவீங்கிறதுனால இதோட அனுப்பிச்சிடுறேன்னு டாக்டர் சொன்னார்னா ஆள் க்ளோஸ் ஆயிரும். மருத்துவமனைகள் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு வைங்க, அது வேற விஷயம். ஒருத்தன் போனான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. ரிசப்ஷனிஸ்ட்டை போய், மேடம் பிளட் டெஸ்ட் இங்கே இருக்குங்க, முதல்ல முடிச்சுட்டு வந்துடுங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மேடம் அது கார்டியோ இதெல்லாம் இந்த சைடு இருக்குங்க, இசிஜி கட்டாயம் வேணும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இசிஜி எடுத்துட்டான். மேடம் 2வது மாடி பண்ண, நிறுத்துமா பிளம்பர் மண்ண. மருத்துவமனைகள் அப்படி விட்டுற மாட்டாங்க. ஆனால் நீங்களே கூட ஆன்டிபயோட்டிக் 5 நாள் சாப்பிடணும்னா 3 நாளோட நிறுத்துறோம் பாருங்க. நம்ம அதை விட பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. நோய் என்பதை முற்றாக அழிக்க வேண்டும். நெருப்பை முற்றாக அழிக்க வேண்டும், நோயை முற்றாக அழிக்க வேண்டும். 3வதாக பகை என்று வந்து விட்டால், வரவே கூடாது சார், வருவதை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும், ஆனால் பகை என்று வந்து விட்டால் முற்றாக அழிக்க வேண்டும். பாதியை விட்டு வருது, கால்வாசியை விட்டு திரும்பி ஓடி வருது. பகை என்று வந்தால் முற்றாக அழிக்க வேண்டும். அதைத்தான் கண்ணன் செய்தான். கண்ணன் ஏன் அந்த போரில் இவ்வளவு செய்தான் என்றால், தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, தடுக்கவே முடியாத அறமற்ற ஒருவன் இருக்கிற போது அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதுதான் கண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அறமற்றவனாக அவன் இருந்தால் எந்த எல்லைக்கும் போகலாம். நண்பர்களே, நம்மை சுற்றி உலகத்தில் இதுவரை போன தலைமுறையில் யாரும் பார்க்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றவர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய இன்பங்களை துறந்தவர்கள் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தினுடைய நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கிடைச்சதுன்னு ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நார்ஜஸ் மொஹம்மடி அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் பாருங்களேன், நமக்கு ஒரு சால்வை போத்துறாங்கன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம வந்து நிற்கிறோம். நோபல் பரிசே கிடைச்சிருக்கு, நார்ஜஸ் மொஹம்மடியால் அது போய் வாங்க முடியாது. ஏன்? ஜெயிலில் இருக்கான். ஈரானில் இருக்கிற டெஹ்ரானில் ஒரு ஜெயிலினுடைய சின்னஞ்சிறு செல்ல அவங்க அடைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க மேலே 17 வழக்கு போட்டது அந்த அரசாங்கம். எதுக்கு? அங்கே இருக்கிற பெண்களினுடைய உரிமைக்காக அவர் போராடினார் என்பதற்காக 17 வழக்கு போட்டாங்க. 5 தடவை கன்விக்ட் பண்ணாங்க. ஷி ஹஸ் பீன் given a punishment of 31 years and 157 lashes. lashes-னு தெரியும் தானே? சவுக்கடி. அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரரையும் 2 பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு கசின்ஸ், ஒரு ஆணு ஒரு பெண்ணு, வீட்டுக்காரரையும் பிள்ளைகளையும் அந்த அம்மா பார்த்தே 15 வருஷம் ஆகுது. இப்போ இந்த பெண்ணினுடைய இடத்தில் நாம் யாராவது இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ எல்லாரும் எந்த தைரியத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க? எப்படி இந்த அம்மா 5 நிமிஷத்தில் முடிச்சிடும்? இந்த அம்மாவை இவ்வளவு நேரம் பேசினதுனால ராஜா சார் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேச மாட்டார். நகைச்சுவை மன்றத்தில் இருப்பவர்களுக்கு பல்ஸ் நல்லா தெரியும், நன்றியுரையை நீள நீளமாக சொல்ல மாட்டாங்க. எப்படி வீட்டுக்கு போயிடலான்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தானே உட்காந்துருக்கீங்க. வீடுன்னு ஒன்னே இல்லைன்ற நினைப்பில் சிறையில் எப்போ வெளியில் வருவோம்னே தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு திங்கக்கிழமை அந்த அம்மாக்கு தெரியுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த அம்மாக்கு தெரியுமா? யூ லூஸ் கவுண்ட் ஆஃப் த டேஸ். எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு தெரியாது. நான் ஜெயிலில் 10 வருஷம் இருந்து முடிச்சுட்டேன்னா 6 மாதம் தான் இருக்கணும். கவுண்ட் ஆஃப் டேஸே தெரியாது, கவுண்ட் ஆஃப் டைம் தெரியாது. அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கான். அந்த ஜெயிலினுடைய சிறையில் மேலே வந்து சின்ன ஜன்னல் இருக்கான். அந்த ஜன்னல் வழியாக ஒரு மலை சிகரம் தெரிகிறது.
டெஹ்ரானில் இருக்கிற ஒரு மலைச்சிகரம், அந்த மலைச்சிகரத்தை மாத்திரம்தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த மலைச்சிகரத்தை பார்க்கிற போதெல்லாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது என்ற நம்ம சொல்கிறோம். நோபல் பரிசு கிடைச்சோன்னா அந்த அம்மாட்ட ஒரு இன்டர்வியூ மட்டும் எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எவ்வளவு நாள் ஜெயிலில் போட்டாலும் எப்போ வெளியில் வரேனோ வந்த உடனே திரும்ப போராட்டத்தை தொடருவேன் என்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க. எங்க மகாகவி பாரதி எழுதினான், வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் என்று எங்கள் மகாகவி பாரதி சொன்னார். துன்பக்கேணியிலே அழுகின்ற சொல்லை உடையவராக இருந்தும் மற்றவருக்கான நன்மைக்காக என்னை நான் வருத்திக் கொள்வேன் என்று இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை சாமி. உண்மை, எல்லாராலையும் முடியாது. சின்னதாக ஒன்று செய்யலாம். பக்கத்தில் இருக்கிறவன் கீழே விழுந்துட்டா எழுப்பி விடலாம் தானே. நாம் பஸ்ஸில் ஏறிட்டோம், ஒருத்தன் பஸ்ஸில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டா வாடா வாடான்னு பிடிச்சி ஏற்று விடலாம் தானே. நாம் மேலே போயிட்டோம், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு விரலை கொடுத்தா பிடிச்சிட்டு சரசரன்னு எழுந்து வந்துடுவோம். அப்படி அவன் ஏறி வர்ற போது அதை பார்க்கறதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இந்த உலகத்தில், அதற்கு ஈடானது என்ன இருக்கும்? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம எல்லாரும் மகிழ்ந்து சிரிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சிரிப்பை கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத நம்முடைய சகோதர சகோதரர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பசித்த வயிற்றில் நகைச்சுவைக்கு என்ன சார் வேல்யூ இருக்க முடியும்? எனவே இந்த நகைச்சுவையாளர் சங்கத்துக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிறு விண்ணப்பமாக, இத்தனை பேரை கூட்டுவது என்பது ரொம்ப பெரிய முயற்சி, நினைத்தே பார்க்க முடியாத சாதனை நகைச்சுவையாளர் சங்கம் செய்திருக்கிறது. எதுக்காக வரீங்க? ஓயாமல் அட்வைஸ் கேட்கறதுக்கு வரல. நாங்களே நொந்து போயிருக்கோம், சிரிக்கலான்னு வந்தோம். இங்கேயும் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, உண்மைதான், அட்வைஸ் இல்லை. ஆனால் இத்தனை பெரிய திரளாக நாம் கூடி இருக்கிற போது சிரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத சில பேருக்கு ஒரு குழுவாக, ஒரு கம்யூனிட்டின்னா நான் ஜாதியை சொல்லலை, கோயம்புத்தூரிலே வாழ்கிறவர்கள் என்கின்ற ஒரு குழுவாக ஏதாவது செய்ய முடியும் என்றால் அந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த நகைச்சுவையாளர் சங்கத்தை ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே எடுத்து சென்றிருக்கலாம், மேன்மேலும் எடுத்து செல்லுவதற்காக ஒன்று கூடினோம் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை விதையை நாம் விதைக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு சிறு விண்ணப்பமாக இங்கே வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனக்கு மாத்திரம் நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று இந்த தேசத்தினுடைய மகாத்மா சொல்லி இருக்கின்றார். நகைச்சுவை உணர்வு இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எத்தனையோ சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் தாண்டி இன்னமும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை சிரிக்க வைப்பதனால் மெடிக்கல் பில் குறையாதுன்னு டாக்டர் கவலைப்பட்டார். ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வர உடம்பில் இருக்கிற நோய் சரியாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனசில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற டிப்ரெஷன் குறைய வேண்டும் என்றால் வாய் விட்டு சிரிப்பது ஒன்றை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. வடிவேலுவை இங்கே கூப்பிட்டு கொண்டு வருவேன் என்று அவர் சொன்னார். 500 மெம்பர்ஸ் வந்தால் வடிவேலு வருவார்னு. வடிவேலு நீங்கள் கூப்பிட்டே வர வேணாம், வடிவேலு இல்லாமல் ஒரு மீமை இன்னைக்கு யாராலையும் பண்ண முடியாது. அவர் என்றென்றும் வாழ்வார். என்று எங்கள் அலுவலகத்துலலாம் வடிவேலு பேரை சொல்லாமல் ஒரு நாள் கூட நாங்கள் இருக்கிறது இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு ஒன்று இருக்குங்க. இந்த வருஷம் முழுக்க மாங்குன்னு வேலை செஞ்சவனே நீ எப்படி வேலை செஞ்சேன்னு நான் ஒரு அப்ரைசல் பண்ணணும். நீ எப்படி செஞ்ச? நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன்றீங்க, உலகத்தையே புரட்டி போட்டிருக்கேம்மா. அவன் பாஸ் சொல்வான், நீ பிடிங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி. வடிவேலுவினுடைய வரி, வடிவேலு இல்லாமல் வாழவே முடியாது இனிமே தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இது வீடுகளில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நெறி. இது வரும் ஆனா வராது. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுதுப்பாங்க. நான் மட்டும் இல்லை, உலகத்துல எவருக்குமே எதுவும் வரலன்னா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய ஒன்லைன்ல கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு மாபெரும் கலைஞர். அவரை இங்கே கூட்டிட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது மாத்திரம் அல்ல, நகைச்சுவையாளர்கள், நகைச்சுவையை பரப்புகிறவர்கள், அதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிற அத்தனை பேரும் they must be celebrated just like we celebrate வடிவேலு. அந்த வகையில் நான் நகைச்சுவை பேசினேன்னு எனக்கு தெரியாது, அது என்னுடைய கோட்டை அல்ல. ஆனால்
உங்களோடு சேர்ந்து இருந்த இந்த சில மணி நேரத்தில் சிரித்ததில் எங்களுக்கு இருக்கிற டென்ஷன் குறைவதை நானே உணர்ந்தேன். உடம்பு சரியில்லாம போயிருக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஏன்டா என்னை கூப்பிடலன்னு இப்ப நான் யோசிக்கிறேன். வாழ்க்கைக்கு அதுதான் தேவை. கொஞ்சம் ஒரு எட்டு வச்சு அந்த சைடு போய் பார்த்தா பண்றது எல்லாமே சில்லியா இருக்கும். எதுக்கெல்லாம் சண்டை போட்டோமோ, எதுக்கெல்லாம் அடிச்சோமோ, எதுக்கெல்லாம் அடி வாங்கினோமோ, இதெல்லாம் சில்லியா தெரியணும்னா ஒரு அடி தள்ளி வச்சு பார்த்தா இதுக்காகடா மச்சான் நான் இப்படிலாம் பண்ணினேன். எவ்வளோ பேர் காதலுக்காக என்னெல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் பார்க்க போனார். ஒருத்தன் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்தான். மனநிலை சரியில்லாத நோயாளி. லைலா 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 லைலான்னு கத்திக்கிட்டு இருந்தான். இவர் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? லைலாவை காதலித்து தோற்று போனார். ஐயோ பாவம். அடுத்த வார்டுக்கு போனார். இன்னொருத்தன் தலைகீழாக தொங்கி லைலா 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 லைலா. இவனும் மான இல்லை, இவன் லைலாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தவன். எதற்காகலாம் போராடினோமோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதெல்லாமே நமக்கு தேவையில்லாததாக தெரிகிறது. எனவே இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டெப் அசைட், எதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைச்சோமோ அதெல்லாமே சின்னதாக தெரியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் மனத்தை காயப்படுத்தாமல் முடிந்தால் மற்றவர்களுக்காக உதவுகிற வாழ்க்கையை நாம் மேற்கொண்டால் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்கொன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும்
உழவரும் ஏர் கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவத் தொழில் குன்றிவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால் முயூவ விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கோண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார் கலைஞர் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவத் தொழில் குன்றிவிடும்.